மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை மீன ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத ராசி பலன். இந்த ஜூலை மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமா வேலை செய்ய போறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான். இந்த விசேஷமே அதான், மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அமைதியாக ஒரு வேலையை செய்வீங்க, அப்படியே நகர்த்தின்னு போவீங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாளையும் அனுசரித்து போவீங்க எல்லாரையுமே. ஏன்னா குருனாலே என்ன அர்த்தம், மகான், ஒரு பெரிய லெவல். அப்படிங்கும்போது உங்களுக்கு ராசிநாதன் அப்படிங்கிறத விட ஜீவனாதிபதி வேற. அதனால உத்தியோகத்திலையும் பார்த்தீங்கன்னா அமைதியாக ஒரு வேலையை செஞ்சு அதிரடியான ஒரு முயற்சியை பண்ணி நீங்கள் ஒரு உயர்வை பார்த்துப்பீங்க. படிப்புலேயும் அதே தான். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கீங்களா அப்படின்னா அவங்களும் அதே தான், அமைதியான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வகையில் இந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அதேமாரி உடன்பிறப்புகளின் வழியில் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது சகோதர சகோதரி யார் இருந்தாலும் சரி. அதே சமயம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் இப்போ ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும், பரவாயில்ல. ஆனால் இந்த குரு பகவானோட பார்வைங்கும் போது 5ஆம் பார்வை உங்கள் களத்திர ஸ்தானத்தில் பார்க்கறதுனால களத்திரம் நல்லபடியாக அமையும். ஓரளவுக்கு நல்ல ஒரு மனைவி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதேமாரி ஏற்கனவே திருமணமானவர்கள் அப்படின்னா வாழ்க்கை துணை ரொம்ப ஆதரவாக இருப்பார். அதேமாதிரி 7ஆம் பார்வை உங்களோட பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துல விழுறதுனால பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தந்தையார் ஆதரவாக இருப்பார். தந்தையாரோட சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அடுத்தபடியாக லாபஸ்தானத்தில் 9ஆம் பார்வை விழுறதுனால தொட்டதெல்லாம் பொன்னாகும். இந்த இடத்துல தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே சிறப்பாக அமையும். அடுத்தபடியாக லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்க. விரையாதிபதி வக்ரகதியில் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா செலவு கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். கண்ணாபினான்னு இருக்கிற செலவு போய் கொஞ்சம் பரவாயில்லன்னு முக்கியமான செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். 2, 9 கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்திலேயே ஆட்சி அமைச்சு உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்துட்டு இருக்கார். அதாவது 9ஆம் அதிபதியும் இவர் தான் பாக்கிய அதிபதி அப்படிங்கிறதுனால தந்தையார் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கார். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருக்காங்க, சகோதர சகோதரிகள். அதே மாதிரி தந்தையாரின் சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருது. இந்த மாதிரிலாம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது கண்டிப்பாக நடக்கும், கிடைக்கும். அதனால ஒன்றும் பெரியதில்லை. அதேமாரி பூர்வீக சொத்துக்களும் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ நீங்கள் உங்களோட வாக்குறுதி, அதாவது நீங்கள் யாருக்காவது ஜாமீன் போட்டேலே அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் நல்லபடியாக முடியும். உங்களோட அந்த ஜாமீன் பத்திரம், நீங்கள் கையெழுத்து போட்ட ஜாமீன் பத்திரம்லாம் திரும்பி வந்துடும். ஏன்னா அவங்க அந்த கடனை அடைச்சிருவாங்க. அதனால் அதை வாங்கி கிழிச்சு போட்டுற வேண்டியதுதான். இப்போ உங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதி இருக்கும். ஏன்னா எப்போ போட்டோமே என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு கவலையில் இருப்பீங்க. அந்த கவலையெல்லாம் இப்போ தீரும். அடுத்தபடியாக குடும்பத்துக்கு தேவையான சில முக்கிய முன்னேற்பாடுகள் எல்லாம் செஞ்சுப்பீங்க. 11/7/2024 முதல் இந்த செவ்வாய் பகவான் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துக்கு வரார். 3ஆம் இடத்துல வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த செவ்வாய் 3, 6, 10, 11 வரதெல்லாம் ரொம்ப விசேஷம். அந்த வகையில் இந்த 3ஆம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்ந்து குருமங்கள யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். என்னன்னா இப்போ தைரியமாக எல்லா விஷயத்துலையும் நீங்கள் இறங்குவீங்க. அதாவது முன்னாடி அகலக்கால் வச்சு யோசிப்பீங்க, என்னடா இது பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிற ஏகப்பட்ட குழப்பம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பணமே பிரச்சனை, சில பேருக்கு மனமே பிரச்சனை. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி தவித்து உழன்று ஏகப்பட்ட இதில் இருந்தீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு தைரியம் அதிகமாகும், வீரியம் அதிகமாகும், வேகம் அதிகமாகும், விவேகம் அதிகமாகும். எடுக்கிற காரியங்கள் இப்போ அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில முக்கிய திட்டங்கள் எல்லாம் போடுவீங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். அதேமாரி புதுசாக தொழில் தொடங்குறவாளுக்கு அற்புதமான ஒரு நேரம். அதேமாரி உத்தியோகம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அருமையான உத்தியோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ குருமங்கள யோகம் இருக்கிறதுனால சுபகாரிய செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக அமையும். அதனாலே சில செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும்.
3 8 அதிபதி சுக்கிர பகவான் சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த நேரத்தில் உங்களுக்கு உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு இடம் கொடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். 7/7/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துக்கு வந்ததுனால குழந்தைகளின் மூலம் சில சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை வந்து ஸ்கூலில் படிக்கிறா அப்படின்னா அந்த குழந்தைகள் நல்லா படித்து ஏதாவது ஒரு அவார்டு வாங்குவாங்க. அது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். காலேஜ்லேயும் அதே தான், ஒரு நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க. அது உங்களுக்கு பெரிய விஷயம். செமஸ்டரில் இப்படி வாங்கியிருக்கேன் அப்படி வாங்கியிருக்கேங்கும் போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதேமாதிரி எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். 4/7 அதிபதி புத பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் 5ஆம் இடத்துல. அதனால உறவினர்கள் ஆதரவாக இருப்பா, வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பாங்க. எடுக்கிற காரியங்கள் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஆன்மீக ட்ரிப்பு, அதாவது ஆன்மீக டூர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். அதுலேயே பெரிய மனசில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். ஒரு 4-5 கோயிலுக்கு போயிட்டு வரதே பெரிய விஷயங்க. ஒரு டூர் போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். சரியா? 20/7/2024 முதல் இந்த புத பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால படிக்கிற குழந்தைகள்லாம் நல்லா கூர்ந்து படிக்கணும். ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாலோ அதை கவனமாக படித்தா தான் நல்லது. சரியா? ஏன்னா சில நேரங்களில் விளையாட்டுத்தனமாக இருக்கும். குழந்தைகள் அப்படி தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா குழந்தைகள் தான் பெரியவங்களா விளையாட முடியும். சரியா? பெரியவங்கள்லாம் இந்த கிரிக்கெட் அந்த மாதிரிலாம் விளையாடுவா. இந்த குழந்தைகள் வந்து சாதாரணமாகவே விளையாடிட்டு இருக்கும். பேச்சே பார்த்தீங்கன்னா விளையாட்டாக இருக்கும். எதையாவது ஒன்று பேசிட்டு இருக்கும், விளையாடிட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும், கவனமாக படிக்கணும். சரியா? பகைருண ரோகாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல இருக்கார். அதாவது 6ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகம் விஷயமா உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம். அதுவும் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவால கேட்கவே வேண்டாம். வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் தான் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் அலைச்சல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஆதாயமான அலைச்சலை நீங்கள் மாற்றிக்கோங்க. மற்றபடி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. சில பேருக்கு சொத்து சுகம் ஏற்படலாம். வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும். 17/7/2024 முதல் இந்த சூரிய பகவான் பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். தக்ஷாயணம் ஆரம்பிச்சுடுறது. இப்போ வந்து குழந்தைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பேன். இருந்தாலும் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சில நேரங்களில் மனசில் ஒரு குழப்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சரியா? அடுத்தபடியா சர்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கார். கொஞ்சம் கோபம் வந்துட்டே இருக்கு. ஏன்னா சில காரியங்கள் கொஞ்சம் நடக்கலையேங்கிற ஒரு வெறுப்புலையே கோபம் வருது. உடல் ஆரோக்கியமும் அப்படி இப்படி இருக்கு. சில நேரங்களில் ஒரு நாள் போல் ஒரு நாள் இல்லை அப்படிலாம் இருக்கு. சில நேரங்களில் டென்ஷன் இதெல்லாம் மாற்றி மாற்றி ஓட்டின்னு இருக்கீங்க. ஆனால் பிரம்மாண்டமாக யோசிக்கிறீங்க. எப்படின்னா வாழ்க்கையை இப்படி வாழணும் அப்படி வாழணும். ஏன்னா ராகு பகவான் பிரம்மாண்டத்துக்கு அதிபதி. அதனால தான், அதாவது மாயமான பிரம்மாண்டத்துக்கு என்ன நீங்கள் வந்து இந்த பிரபஞ்ச அளவுக்கு யோசிப்பீங்க. சாதாரண கிரக அளவுக்கு இல்லை, ஒரு வீடு அளவுக்கு கூட யோசிக்க மாட்டீங்க, ஒரு நாடு அளவுக்கு கூட யோசிக்க மாட்டீங்க. பிரபஞ்சம் அளவுக்கு யோசிப்பீங்க பெரிய லெவலில். ஆனால் இந்த கேது பகவான் கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல இருந்துட்டு நேர 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்த்துட்டு இதெல்லாம் வாழ்க்கை இல்லைப்பா ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ஞானக்காரகன். அதனால் நீங்கள் ஞானத்தை எடுத்துக்கணும். புரியுறதா? ஞானத்தை எடுத்துக்கணும். கலத்திரம் அப்படிங்கும்போது 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி கூட்டாளிகள் எல்லா விஷயத்துலையுமே நண்பர்கள் விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக பேசுறது, எல்லா இதுலேயும் நீங்கள் ஒரு முக்கியமாக ஒரு ஆலோசனை பண்ணி எல்லா விஷயத்துலையும் ஈடுபாடு கொடுக்கறது அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மற்றபடி ராகு கேது உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் அப்படின்னாலும் எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளியூர் அல்லது வெளிநாடு போய் படிக்கணும் இல்லை உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குன்னாலும் கொஞ்சம் தடை தாமதம் ஆகும். அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. சரியா? அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். புற்றுக்கோயில் நான் விடையந்துடையன்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். ஒவ்வொரு மாதமும் சொல்லுவேன். என்ன அப்படின்னா ராகு கேது ஜென்ம கலத்திர ஸ்தானங்களில் இருக்கிறதுனால புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது நல்லது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் முடியாத பட்சத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் தரிசனம் நாக வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். சரியா? அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானிற்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில்
எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. ஆக இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்றதுனால 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.